கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற மணல் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஒசூரில் இயக்கப்படும் மணல் லாரிகள் மீது போலீசாரும் வருவாய்த்துறையினரும் பொய் வழக்கு பதிவு செய்கின்றனர் என்பது லாரி உரிமையாளர்களின் புகார். இந்த நடவடிக்கையை கண்டித்து கடந்த 10 நாட்களாக மணல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் சார் ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்ற சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் ராஜாமணி தெரிவித்தார். எந்த ஒரு மணல் லாரி மீதும் முறையாக விசாரணையின்றி எந்த ஒரு பொய் வழக்கும் பதிவு செய்யப்பட மாட்டாது. தேவையில்லாமல் ஆவணங்களை பரிசோதிக்கிறோம் என்று காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்வதன் போன்ற நிலைமைகள் நடக்காது என்று உறுதிமொழி அளித்தார். அதை ஏற்று மணல் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதை இன்று முதல் விலக்கிக் கொண்டு நாளை காலை முதல் வழக்கம் போல் பயனாளிகளின் நலன் கருதி பயனாளிகளுக்கு குறைந்த விலையில் மணல் கிடைப்பதற்காக ஒசூரில் மணல் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக மணல் லாரிகளை வழக்கம் போல் இயக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது.